Hi friends, welcome to JMC Food Recipes. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் பாலில் ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காய் பால் பிரியாணியை பிரியாணி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, நார்மல் அரிசியிலேயே பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சரிசமமாக கேரட்டையும் பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, 50 கிராம் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக இஞ்சி, 15 பூண்டு பல், நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 5, ஒரு ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை 2, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3, பெரிய வெங்காயம் 3 நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு முழு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதுலேயே மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுப்பில் குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு வதங்கி எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையில் பாதியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 4 டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதில் 4 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போது காய்கறி வேகிறதுக்கு 1 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பிரியாணிக்கு நான் பிரியாணி அரிசி எடுக்கலை, நார்மல் சாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசியை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக சூடானதும் குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
3 விசில் விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் தேங்காய் பால் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபி சேனலை லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.